கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலக ஆசையை முறியடிப்பதற்கான 4 காரணங்கள் என்ற தலைப்பிலே உங்களோடு உரையாற்றலாம் நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். உண்மையில் இந்த தலைப்பை தெரிவு செய்வதற்கு பிரதான காரணம், நாங்கள் இந்த உலகத்திலே பாவம் செய்வதற்கு பிரதானமான அடிப்படை காரணம் உலக ஆசை. ஹுப்பு துன்யா ரஅசு குல்லி ஹதீஆ. எல்லா பாவங்களினதும் அடிப்படை உலக ஆசைதான். நீங்கள் எந்த பாவத்தை எடுத்து பார்த்தாலும் அது கடைசியிலே உலக ஆசையிலே போய் முடிவடைவதை நீங்கள் பார்க்கலாம். அது பெரும்பாவங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் கூட, உதாரணமாக வட்டி கடைசியிலே போய் எங்கு முடிவடைகின்றது என்றால், ஏதோ ஒரு உலக ஆசையின் தூண்டுதலால் நாம் வட்டிக்கு நிர்பந்திக்கப்பட்டிருப்போம். களவு, லஞ்சம், ஊழல், இவைகள் பணத்தோடு பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள். அவை பெரும்பாலும் இந்த உலக ஆசையோடு தொடர்பட்டதாகத்தான் இருக்கும். அப்படி ஒவ்வொரு பாவங்களாக நாம் தொடர்புபடுத்தி பார்க்கலாம். எனவேதான் இந்த உலக ஆசை ஒரு மனிதனை நரகத்துக்கு கூட கொண்டு சென்றுவிடும். அவனை மறுமையை விட்டும் தூரமாக்கிவிடும். படைத்த ரப்போடு தொடர்படுவதை விட்டும் ஏமாற்றிவிடும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர். அதிகம் அதிகம் உழைக்க வேண்டும், அதிகம் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களை மறுமையை விட்டும் பராக்காக்கி விட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் மண்ணறைகளை சந்திக்கும் வரைக்கும், மௌத்தாகும் வரைக்கும், கபரிலே உங்களை கொண்டு போய் வைக்கும் வரைக்கும் உலகத்திலே வாழ வேண்டும், அதிகம் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களை பராக்காக்கி கொண்டே இருக்கிறது. மனிதன் மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே தான் விழித்துக் கொள்கிறான். அந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்கின்றான். அதுவரைக்கும் அவன் உலக ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதனாலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஹ்ரமு இப்னு ஆதம் வ யஷுப்பு ஃபீஹி இஸ்னத்தான். மனிதனுக்கு வயது சென்று கொண்டிருக்கிறது, அவன் வயோதிபனாக மாறிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வயஷுப்பு ஃபீஹி இஸ்னத்தான், 2 விடயங்கள் மாத்திரம் வாலிபமாகவே இருக்கிறது. ஒன்று அல் ஹிர்ஸ் அலல் மால், பணத்தின் மீது கொண்ட மோகம், அது வாலிபமாகவே இருக்கிறது. அல் ஹிர்சு அலல் ஹயா, இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை, மௌத்தாக விருப்பம் இல்லை, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற இந்த உலக ஆசை, பணத்தின் மீது கொண்ட மோகம் மாத்திரம் வாலிபமாகவே இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உண்மையில் இதுதான் யதார்த்தம். எங்களுக்கு வயது செல்கிறது, முடி நரைக்கிறது, உடம்பு பலவீனமாகிறது. ஆனால் பொருளீட்ட வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், கோடி கோடியாக உழைக்க வேண்டும் என்ற ஆசை வாலிபமாகவே இருக்கிறது. இந்த உலகத்திலே மரணிப்பதற்கு யாரும் விருப்பம் இல்லை. இப்படியான இந்த நிலையில் இருந்து எங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும். உலகத்திலே நான் வாழ்வது மறுமைக்காக, சம்பாதிப்பதற்காக. எனவே அந்த இலக்கை அடைவதற்காக இந்த உலகத்தை நான் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் இது ஒரு பாரதூரமான ஒரு உள நோய். பூமி எங்களை இழுத்து கொண்டே இருக்கும்.
அந்த பூமியின் ஈர்ப்பு சக்தியிலிருந்து, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியில் இருந்து எப்படி விடுபடலாம், உலக பற்றற்றவர்களாக எப்படி நாங்கள் மாறலாம் என்பதை இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்டார்கள். இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த உலக பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள். உலக பற்றற்ற வாழ்க்கை என்பதன் பொருள் இந்த உலகத்தை முற்றும் துறந்து மலையடிவாரத்துக்கு சென்று வாழ்வது அல்ல. இந்த உலகத்தில் எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தாலும் அது என்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்த மாட்டாது. எனது உள்ளத்திலே உலகம் குடிகொள்ள மாட்டாது. எனக்கு கோடிக்கணக்கிலே சொத்துக்கள் இருக்கலாம், பெரும் பெரிய வீடுகள் இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், அவை தவறல்ல. ஆனால் அவைகள் எங்களுடைய உள்ளத்தை குடிகொண்டிருக்க கூடாது. உள்ளத்திலே அவை ஆழமாக பதிந்திருக்க கூடாது. அடுத்த கணம் அல்லாஹ்வுக்காக நாங்கள் அதை இழக்க வேண்டி வந்தால் அதை இழக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டி வந்தால் நாங்கள் செலவழிக்க வேண்டும். இதுதான் உலக பற்றற்ற வாழ்வு. அப்பொழுது இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார், மா சிர்ரு ஸுஹ்திக யா இமாம், இமாம் அவர்களே, உங்களுடைய பற்றற்ற வாழ்வு, உலகத்திலே இந்த அளவு நீங்கள் பற்றில்லாமல் நீங்கள் வாழ்கிறீர்களே, அதற்கு என்ன ரகசியம் என்று கேட்ட பொழுது 4 விடயங்களை இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். அந்த 4ஐயும் தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, அலிம்து அன்ன ரிஸ்கி லா யஅஹுதுஹு கைரி ஃபத்மஅன்ன கல்பி. முதலாவது காரணம், அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ரிஸ்கை, அல்லாஹ் எனக்கு தந்த அளந்த ரிஸ்கை இன்னொருவரால் தட்டி பறிக்க முடியாது, இன்னொருவரால் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை நான் உறுதியாக அறிந்து கொண்டேன். அதனால் என்னுடைய உள்ளம் அமைதி அடைந்திருக்கிறது. இது முதலாவது பாயிண்ட். அதாவது அல்லாஹு தஆலா எங்களுக்குரிய ரிஸ்கை எழுதிவிட்டான். ரிஸ்க் என்பது சாப்பாடு மட்டுமல்ல. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதிகளும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான். அது வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற குழந்தைகள் கூட அல்லாஹ்வுடைய ரிஸ்க் என்றுதான் நாங்கள் சொல்வோம், இஸ்லாம் சொல்கிறது. அந்த வகையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நாம் எதை இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அனுபவிப்போம் என்பதை ஏற்கனவே எழுதிவிட்டான். தாயினுடைய வயிற்றிலே 120வது நாள் பூர்த்தியாகின்ற பொழுது அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான், நாங்கள் எவ்வளவு ரிஸ்கை அனுபவிப்போம், எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு வாழ்வாதாரம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானித்து விட்டான். அந்த ரிஸ்கை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய உள்ளத்திலே வந்து ஊதினார்கள், முஹம்மதே, லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆத்மாவும் தனக்கென்று எழுதப்பட்ட ரிஸ்கை பரிபூரணமாக அனுபவிக்காத வரை மரணிக்க மாட்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு எழுதிய ஒரு அரிசி மணியை கூட நாம் அனுபவிக்காத வரை எங்களுக்கு மரணம் வர மாட்டாது. இன்னும் ஒரு ஹதீஸ்லே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மரணம் விரட்டுவதை விட வேகமாக உங்களுடைய ரிஸ்க் உங்களை விரட்டி வந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது. மரணம் எங்களை விரட்டி கொண்டே இருக்கிறது. அதே போன்று அதை விட வேகமாக அல்லாஹ் எங்களுக்கு எழுதிய ரிஸ்க் அது எங்களை துரட்டி வந்து கொண்டே இருக்கிறது. வமா மின் தாபத்தின் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா وَيَعْلَمُ مُسْتَقَرَّهَا وَمُسْتَوْدَعَهَا كُلُّ شَيْءٍ فِي كِتَابٍ مُبِينٍ. இந்த பூமியிலே படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினத்துக்கும் உணவளிக்கின்ற ரிஸ்க் அளிக்கின்ற பொறுப்பு அல்லாஹ்வுக்குரியது.
அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த எண்ணம் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். மனிதன் என்று உலகத்துக்கு பின்னால் ஓடி அலைகிறான். இரவு பகல் பாராமல் ஓடி ஓடி உழைக்கிறான். மற்ற மனிதன் மீது பொறாமைப்படுகிறான். தன்னுடைய வியாபாரத்தை, ஒத்த ஒரு வியாபாரத்தை இன்னொருவர் தொடங்கினால் அவன் அதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்று பார்க்கின்றான். அவனை அச்சுறுத்துகின்றான், அவனுக்கு எதிராக செயல்படுகின்றான். இந்த நம்பிக்கை இல்லாத பொழுது அல்லாஹ் அவன் என்னுடைய கடையை போன்று 1000 கடைகள் வந்தாலும் அல்லாஹ் எனக்கென்று எழுதிய ரிஸ்கை யாராலும் தடுத்து விட முடியாது. நான் உழைக்க வேண்டும், கட்டாயம் முயற்சி செய்ய வேண்டும். ரிஸ்க் எனக்கு எழுதப்பட்டது வரும் என்று வீட்டிலே கால் மேல் கால் போட்டு இருக்கும்படி இஸ்லாம் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து நாம் அதை தேட வேண்டும், உழைக்க வேண்டும். ஆனால் நான் எப்படி ஓடினாலும் தேடினாலும் உழைத்தாலும் அல்லாஹ் எழுதியவை எனக்கு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை இந்த உலகத்திலே நாம் மூழ்கி போவதில் இருந்து எங்களை பாதுகாக்கும் என்று இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். இது முதலாவது. இரண்டாவது காரணம், அலிம்து அன்னல்லாஹ முத்தலிஉன் அலைய ஃபஸ்தஹ்யைது அன் யரானி அலா மஅசியத்தின். அல்லாஹு தஆலா என்னை சதாவும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். அதனால் பாவம் செய்கின்ற நிலையில் அவன் என்னை பார்ப்பதை விட்டும் நான் வெட்கப்படுகின்றேன் என்று இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார். சகோதரர்களே, அல்லாஹ் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். நான் மனிதர்கள் கண் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு பாவத்தை செய்யலாம். யாருடைய பார்வையிலும் படாமல் மிக கவனமாக, கச்சிதமாக ஒரு தவறை செய்யலாம். ஒரு களவை செய்யலாம், ஒரு பொய்யை சொல்லலாம், அல்லது வேறு வேறு பெரும் பாவங்களில் ஈடுபடலாம். யாருக்கும் அது தெரியாமல் இருக்கும். ஆனால் படைத்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய பார்வையில் இருந்து நான் தப்ப முடியாது. இன்ன ரப்பக லபில் மிர்சாத், நிச்சயமாக உன்னுடைய தூதர், உங்களுடைய ரப்பு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த முராகபா என்ற சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே வரும் பொழுது பாவங்களில் இருந்து நிச்சயமாக நான் தூரமாகி வாழ்வேன். அல்லாஹ் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். என்னை அவதானிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவன் செய்திருக்கின்றான். وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ كِرَامًا كَاتِبِينَ يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ. நிச்சயமாக உங்கள் மீது நாம் கண்காணிப்பாளர்களை நியமித்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா எங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அதே போன்று மலக்குமார்களையும் நியமித்து எங்களுடைய அனைத்தையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். 3 விடயங்களை எங்களை கண்காணிப்பதற்காக வைத்திருக்கிறான். நாளை மறுமையில் அந்த 3 கண்காணிப்பாளர்களும் எங்களை பற்றிய சாட்சியத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள். முதலாவது கண்காணிப்பாளர் மலக்குமார்கள், கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்கள். அவர்கள் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள், பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது எங்களுடைய உறுப்புகள், எங்களுடைய உறுப்பு எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. யாரும் எங்களுடைய சொந்த உறுப்புகளுக்கு மறைந்து பாவங்களை செய்ய முடியுமா சகோதரர்களே? அல்-யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளை மறுமையில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாம் முடிச்சு போடுவோம், பூட்டு போடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் எதை இந்த உலகத்திலே செய்தார்கள் என்பதை பற்றி அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். எனவே எங்களோடு இருக்கின்ற எங்களுடைய உறுப்புகள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு எதிராகவும்
நேராகவும் சாட்சி சொல்லும், சார்பாகவும் சாட்சி சொல்லும். எனவே இந்த அவதானம், அல்லாஹ் எங்கு சென்றாலும் அல்லாஹ் என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் அவனுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்ற அந்த உணர்வு இரண்டாவது விடயம். மூன்றாவது காரணம், இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அலிம்து அன்ன அமலி லா யகூமு பிஹி கைரி ஃபன்ஷகல்து பிஹி நஃப்ஸி. என்னுடைய அமலை, என்னுடைய செயல்களை இன்னொருவர் செய்ய முடியாது, என்னுடைய இபாதத்தை இன்னொருவர் எனக்காக செய்ய முடியாது என்பதை நான் தெளிவாக அறிந்து கொண்டேன். அதனால் எனது அமல்கள், எனது இபாதத்துக்களிலே நான் முழுமையாக ஈடுபடுகின்றேன். சகோதரர்களே, எங்களுக்காக யாரும் தொழ முடியாது, எனக்காக யாரும் நோன்பு பிடிக்க முடியாது, எனக்காக யாரும் அமல்கள் செய்ய முடியாது. என்னுடைய அமலை நான் தான் செய்ய வேண்டும். நான் செய்கின்ற செயல்களுக்குத்தான் நாளை மறுமையில் நான் பொறுப்புதாரராக இருக்க முடியும். இன்னொருவர் செய்கின்ற நனவுக்கோ, இன்னொருவர் செய்கின்ற கெடுதிகளுக்கோ நான் பொறுப்புதாரியாக இருக்க முடியாது. லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா. ஒருவர் செய்கின்ற தவறுகளுக்கு இன்னொருவர் பொறுப்பாக இருக்க முடியாது. அதுபோன்றுதான் எனக்காக நானே அமல் செய்ய வேண்டுமே தவிர, என்னுடைய பிள்ளை செய்திருக்கிறான், என்னுடைய மனைவி செய்திருக்கிறாள், என்னுடைய பெற்றோர்கள் செய்திருக்கிறார்கள் என்று மறுமையிலே நாங்கள் போய் அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே குல்லுஹும் ஆத்திஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, நாளை மறுமையில் நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தனித்தனியாகத்தான் சந்தித்து கணக்கு வழக்கு கொடுக்க வேண்டும். யாரும் எங்களுக்காக பரிந்து பேச மாட்டார்கள், யாருமே எங்களுக்காக வந்து உதவி செய்ய மாட்டார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, நாளை மறுமையில் எங்களை கண்டால் எங்களுடைய சகோதரர்கள் விரண்டோடுவார்கள். வ உம்மிஹி வ அபி, எங்களுடைய தாய், எங்களுடைய தந்தை எங்களை கண்டு விரண்டோடுவார். வ ஸாஹிபத்திஹி வ பனி, எங்களுடைய அன்பு மனைவி, எங்களுடைய ஆருயிர் பிள்ளைகள் அவர்களும் விரண்டோடுவார்கள். என் லிக்குல்லிம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி, அந்த நாள் ஒவ்வொருவரும் நான் நஃப்சி நஃப்சி, நான் என்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றுதான் அவர்கள் தப்பித்து ஓடுவார்கள். இந்த உலகத்திலே எந்த பிள்ளைக்காக நாம் ஓடி ஓடி ஓடு தேய ஓடி வீடுகளை கட்டி கொடுத்தோமோ, வாகனங்களை வாங்கி இந்த உலகத்திலே இருக்கின்ற ஆக சிறந்தவர் என்று நாம் கருதுகின்றவர்களை எடுத்து திருமணம் முடித்து கொடுத்து, அவர்களுக்காகவே எங்களுடைய தொழுகையை தியாகம் செய்து, எங்களுடைய தர்மங்களை தியாகம் செய்து, எங்களுடைய ஆரோக்கியத்தை தியாகம் செய்து ஓடி ஓடி உழைத்தோமோ, அந்த பிள்ளைகள் நாளை எங்களுக்கு கை கொடுக்க மாட்டார்கள். எங்களை கண்டால் வாப்பா என்னுடைய அமல்களில் நன்மைகளில் ஏதாவது கேட்டு விடுவாரோ என்ற பயத்தில் அவர்கள் எங்களை விட்டு ஓடுவார்கள். அன்பான மனைவி எங்களை கண்டு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல மாட்டாள், ஓடிவிடுவார். இந்த உலகத்திலே எல்லோரும் கைவிட்டாலும், எல்லோரும் எங்களை ஒதுக்கி வைத்தாலும், இரண்டு ஜீவன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எங்களை அரவணைத்துக் கொள்வார்கள். அவர்கள் தான் எங்களுடைய பெற்றோர்கள். எங்களுக்கு ஏதுமென்றால் அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக தாய் அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டும் சிரமப்பட்டும் என்னுடைய பிள்ளை தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தனது அத்தனையும் தியாகம் செய்பவள் தாய். நாம் கருப்பாக பிறந்தாலும் வெள்ளையாக பிறந்தாலும் அவளுக்கு நாம் பிள்ளைதான். கவிஞர் வைரமுத்து சொல்வதை போன்று தன்னுடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளை யார் என்று தெரியாது, எப்படி வரப்போகின்றான் என்று தெரியாது. கத்தி எடுப்பவனோ களவான பிறண்டவனோ தரணி ஆள வந்த தாசில்தாரன் இவன்தானோ, இந்த விவரங்கள் ஏதென்றும் தெரியாமல்
நெஞ்சூட்டி வளர்த்த உன்னை நினைத்தால் உள்ளம் படபடக்கும் என்று அந்த கவிஞன் சொல்வார். அந்த பிள்ளை நல்லவனாக வரப்போகிறானா, கெட்டவனாக வரப்போகிறானா, உலகை ஆளுகின்றவனாக வரப்போகின்றானா, எதுவுமே தெரியாமல் பாலூட்டி வளர்ப்பவள் தாய். ஆனால் அந்த தாய் கூட அல்லது அந்த தாயை கூட கண்டு நாம் விரண்டோடுவோம். எனவேதான் மறுமையிலே எங்களுக்கு கை கொடுக்கின்ற ஒன்று இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது நாங்களாக தேடிக்கொள்கின்ற நல்ல அமல்கள். يَوْمَ لَا يَنْفَعُ مَالٌ وَلَا بَنُونَ إِلَّا مَنْ أَتَى اللَّهَ بِقَلْبٍ سَلِيمٍ. நாளை மறுமையில் உங்களுடைய செல்வமோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுக்காக வரமாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நற்செயல்கள் செய்து யார் பரிசுத்தமான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவார்கள். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் நாளை மறுமைக்கு உதவக்கூடியவர்களாக, நாளை மறுமையில் அவர்களுடைய நன்மையில் பங்கு தரக்கூடியவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து வைத்து விட்டால் அவர்களுடைய பிரார்த்தனைகள் எங்களுக்கு வந்து சேரும். நாம் தேடி வைத்த செல்வங்கள் அவற்றை இந்த உலகத்திலே விட்டு விட்டு செல்லாமல் மறுமைக்காக கொண்டு செல்லுகின்ற கலை எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் சகோதரர், அது ஒரு கலை. எவ்வளவும் சொத்து சேர்த்து வைக்கலாம், யாரும் ஒரு சதம் கூட கொண்டு வர முடியாது. கஃபனுக்கு எங்களுடைய கஃபன் அதற்கு பொக்கெட் இல்லை, பை இல்லை, தையல் கூட இல்லை. எதையுமே கொண்டு வர செல்ல முடியாது. எப்படி வந்தீர்களோ அவ்வாறே செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த கஃபன். ஆனாலும் நாம் தேடியவை, சம்பாதித்தவை, உழைத்தவை அனைத்தையும் மறுமைக்காக கொண்டு செல்லுகின்ற மனிதர்களும் எங்களுக்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் தொடக்கம் இன்று வரைக்கும் எப்படி அவற்றை கொண்டு செல்வது, அதை பேசுகின்ற பொழுது எனக்கு வருகின்ற உதாரணம் தான் நலீம் ஹாஜியார் அவர்கள். தான் கோடி கணக்கிலே சம்பாதித்து பாருங்கள், அவற்றை அவர்கள் சாதாரணமாக விட்டு விட்டு செல்லவில்லை. கபரிலே இருந்து கொண்டு எத்தனை ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய பிரார்த்தனைகளுக்கும் நல்ல அமல்களுக்கும் அமல்களில் பங்குகளுக்கும் அவர் காரணமாக இருக்கிறார் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். பேருவிளையிலே பிறந்த மனிதனை பற்றி இன்று நான் அட்டாளச்சேனையிலே பேசுகின்றேன் என்றால் அதுதான் தான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது சம்பாதித்தவத்தை கொண்டு செல்லுகின்ற கலையை நன்கு அறிந்த மனிதர்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அமல்கள் விடயத்தில் நாங்கள் சுயநலவாதிகளாக இருக்க வேண்டும். உழைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு ஹலாலாக உழைத்து கொடுக்க வேண்டும், மனைவிக்கு ஹலாலாக உழைத்து கொடுக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு ஹலாலாக சம்பாதித்து கொடுக்க வேண்டும். நான் இந்த உலகத்திலே கண்ணியமாக கௌரவமாக வாழ்வதற்காக உழைக்க வேண்டும். ஆனால் அது என்னுடைய மறுமையை பாழாக்கிவிடக் கூடாது, என்னுடைய தொழுகையை அது பாழாக்கிவிடக் கூடாது, ஹராம் ஹலால் விடயத்திலே அது என்னை ஏமாற்றிவிடக் கூடாது. உழைக்க வேண்டும் என்பதற்காக நான் ஹராம் ஹலால் பார்க்காமல் உழைத்து நாளை மறுமையிலே நான் சிக்கி தவித்து விடக் கூடாது. எனவேதான் அலிம்து அன்ன அமலி லா யகூமு பிஹி கைரி ஃபத்மஅன்ன ஃபன்ஷகல்து பிஹி நஃப்ஸி. என்னுடைய செயல்களை இன்னொருவரால் செய்ய முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் என்னுடைய அமல்களை நானாகவே தேடி தேடி செய்கிறேன். இது மூன்றாவது விடயம். நான்காவது விடயம், என்னுடைய மரணம் என்னை விரட்டி கொண்டே இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் அதற்கான கட்டுச்சாதனங்களை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, எங்களுடைய மரணம் எங்களை விரட்டி வந்து கொண்டே இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அது எங்களை பிடித்தே தீரும். குல் இன்னல் மௌத்த அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் எந்த மரணத்தை விட்டும் தப்பி ஓடுகிறீர்களோ நிச்சயமாக அது ஒரு நாள் உங்களை வந்து சந்திக்கும். யுத்ரிகுல் ஐனமா தகூனு யுத்ரிகுகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நபியே, நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் எங்கு இருந்த பொழுதிலும், எவ்வளவு பாதுகாப்பான நிலையில் பலமாக கட்டப்பட்ட அடுக்கு மாளிகைக்குள்ளே நீங்கள் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு என்று எழுதப்பட்ட மரணம் நிச்சயமாக வந்தே தீரும்.
சகோதரர்களே, மரணம் திகதி குறிக்கப்பட்ட நிலையிலே தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாம் பிறப்பதற்கு முன்பு எங்களுடைய மரணத்தினுடைய திகதி குறிக்கப்பட்டு விட்டது. எக்ஸ்பயரி டேட் குத்தப்பட்ட நிலையிலே தான் வந்திருக்கிறோம். ஆனால் லா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத் வலா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா. யாருக்கும் தெரியாது நாங்கள் எங்கு மரணிப்போம் என்று. யாருக்கும் தெரியாது எங்களுக்கு நாளை என்ன நடக்கும் என்று. மரணம் எப்பொழுது என்பது தெரியாத நிலையிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈவன் மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட தெரியாது என்னுடைய மரணம் எப்பொழுது என்று. அந்த செகண்டிலே தான் அல்லாஹ் அவருக்குரிய கட்டளையை இடுவான், இவர்களுடைய ரூஹை கைப்பற்றி கொண்டு வாருங்கள் என்று. இப்படியான மரணத்தை எங்களுடைய பிடரி நரம்பை விடவும் மிகவும் அருகாமையிலே சுமந்த நாம் எப்படி அந்த மரணத்திற்காக தயார்படுத்தாத நிலையில் வாழ முடியும்? எங்களோடு வாழுகின்ற பலரை வழி அனுப்புகின்றவர்களாகவே நாங்கள் இருக்கின்றோமே தவிர, நானும் ஒரு நாள் வழி அனுப்பப்படுவேன், நானும் ஒரு நாள் இப்படி சுந்தூக்கிலே தூக்கப்படுவேன், என்னையும் கொண்டு போய் கபரிலே வைப்பார்கள், அதற்காக நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு எங்களில் எத்தனை பேர் வாழ்கின்றோம் சகோதரர்களே? எனவேதான் இமாம் அவர்கள் சொன்னார்கள், மரணம் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது, அதற்கான கட்டுச்சாதனங்களை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இந்த 4 விடயங்களிலும் நான் தெளிவாக இருப்பதன் விளைவாகத்தான் இந்த உலக ஆசை என்னிடத்திலே இல்லாமல் போயிருக்கிறது என்று இமாம் அவர்கள் சொன்னார். முதலாவது அல்லாஹு தஆலா எனக்கென்று எழுதிய ரிஸ்கை யாராலும் தட்டி பறிக்க முடியாது என்பதில் என்னுடைய உள்ளம் உறுதியாக இருந்தது. அதனால் அந்த உள்ளம் அமைதி அடைந்து விட்டது. அதற்கு பின்னால் அலைய வேண்டிய ஒரு தேவையில்லை என்பதை நான் தெளிவாக உணர்ந்து கொண்டேன். இரண்டாவது, அல்லாஹு தஆலா என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான். மனிதர்கள் பார்க்காமல் நான் என்ன தவறும் செய்யலாம், ஆனால் படைத்த ரப்பு அவனுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்பதை நான் அறிந்து கொண்டு பாவம் செய்கின்ற நிலையில் அவன் என்னை காண்பதையிட்டும் நான் வெட்கப்படுகின்றேன். மூன்றாவது, என்னுடைய அமல்களை யாரும் எனக்காக செய்ய முடியாது, என்னுடைய அமலை நான் தான் செய்ய வேண்டும், எனக்குரிய நன்மைகளை நான் தான் திரட்டிக் கொள்ள வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். அதனால் என்னுடைய அமல்களை செய்வதில் நான் அதிலே முழுமையாக ஈடுபடுகின்றேன். நான்காவது, எனது மரணம் என்னை துரத்தி வந்து கொண்டே இருக்கிறது, அதனால் அதற்கான கட்டுச்சாதனங்களை நான் சேர்த்து கொண்டிருக்கின்றேன் என்று இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று எங்களை இந்த மறுமையை விட்டும் எங்களை தூரமாக்கி இருப்பது இந்த உலக ஆசைதான். இந்த உலகத்தின் மீது கொண்ட இந்த பற்றும் மோகமும் தான். இது எங்களை அறியாமல் எங்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்ற ஒரு பாரிய பாரதூரமான ஒரு நோய். இன்னும் தேடு 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 என்று அது எங்களை அப்படியே அதன் பின்னால் அலைய வைத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பின்னால் நாம் ஏமாற்றம் அடைந்து சென்று கொண்டே இருக்கிறோம். அதை பார்த்துத்தான் அல்லாஹ் கேட்கின்றான், யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், உன்னுடைய கொடைவள்ளல் ஆகிய உன்னுடைய ரப்பை விட்டும் உன்னை ஏமாற்றியது எது? உன்னுடைய ரப் ஒரு பெரும் கொடைவள்ளலாக இருக்கிறான். அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக், உன்னை சமச்சீராக படைத்து உன்னிலே எந்த குறையும் இல்லாமல் உன்னை அவன் பாதுகாத்து வித்தியாசமான கோலங்களிலே, உருவங்களிலே, அமைப்புகளிலே உன்னை படைத்திருக்கின்ற உன்னை ரப்பை விட்டும் உன்னை ஏமாற்றியது எது என்று அதனாலே தான் கேட்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 4 விடயங்களையும் நீங்கள் தனியாக இருந்து சிந்தித்து பாருங்கள். அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் சரியாக செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலக ஆசையில் இருந்து நாம் விடுபடுவோம். மறுமைக்கான எங்களுடைய பயணத்தை
மிகச்சரியாக நாங்கள் ஆரம்பிப்போம். அதற்குரிய கட்டுச்சாதனங்களை நாம் தயார்படுத்தக்கூடியவர்களாக மாறுவோம். அல்லாஹு தஆலா இந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி உலக ஆசையில் இருந்து விடுபட்டவர்களாக எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.